Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 24/12/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்எம்சி வந்து 2026க்கான சிலபஸ் ஃபைனலாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த பிடிஎஃபை நம்ம SAP Views டெலகிராம் சேனல்லையும் நம்ம பிடிஎஃபாக கொடுத்துருக்குறோம். அஃபீஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, வருகின்ற 2026 நீட் எக்ஸாம் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வந்து மே 3ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு தேர்வு அப்படிங்கிறது நடைபெற உள்ளது. அந்த தேர்வுக்கான அப்ளிகேஷன் வருகின்ற ஜனவரி 2026 கடைசி வாரத்திலோ அல்லது பிப்ரவரி முதல் வாரத்திலேயோ உங்களுக்கு அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். இந்த ஆண்டு நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போது எந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றின செய்தியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் நீட்டுக்குன்னு தனியாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் எடுத்துருப்பீங்க. ரிப்பீட்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். ஸ்டுடியோவில் போயிட்டு நீட் ஃபோட்டோ அப்படின்னால அவங்க அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் எடுத்து கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு லைவ் ஃபோட்டோவை த்ரூ வெப் கேமராவில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது லேப்டாப்பில் வெப் கேமரா இருக்குது, இல்லைன்னா கம்ப்யூட்டரில் வெப் கேமரா இருக்குதுன்னா அதன் மூலமாக நீங்கள் லைவாக ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிஸ்டத்தை ஏற்கனவே உங்களுக்கு ஜேஇயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக நீட் 2026 மே மாதம் நடைபெறக்கூடிய தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கு உங்களுக்கு ஜனவரி 2026 கடைசி வாரத்தில் அல்லது பிப்ரவரி முதல் வாரத்தில் விண்ணப்பம் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் இந்த மாற்றங்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2026 புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் சீட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்எம்சி வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ 2026 யாரெல்லாம் புதிய எந்தெந்த மாநிலங்களெல்லாம் புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்கப்பட உள்ளதோ அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகள் தங்களுடைய சீட்ஸை வந்து 100 சீட்ஸ் இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் 150ஆகவும், 150 இருக்கக்கூடிய கல்லூரிகளாக இருந்தால் 200ஆகவும், 200 சீட்ஸ் இருக்கிற கல்லூரிகளாக இருந்தால் 250ஆகவும் அதிகரித்து கொள்ள விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற செய்தி நேற்றே கொடுத்தாச்சு. இருந்தாலும் இன்றைக்கி நியூஸ் பேப்பர்லேயும் வந்துருக்குது. வீடியோக்களை நம்ம போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீட் யூஜி 2026க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். மேற்கொண்டு 2026 நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து டில் கவுன்சிலிங் வரைக்கும், கவுன்சிலிங் முடித்து உங்களுடைய அட்மிஷனை முடித்து உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகக்கூடிய மார்ச் மாதம் 2027 வரை, அதாவது உங்களுக்கு ஜனவரி 2026 மார்ச் 2027 வரைக்கும் டே 1 நீட் அப்ளிகேஷன் போடுற நாள்லேருந்து உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் அப்ளிகேஷன் போடுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கான கவுன்சிலிங் ரெலவெண்ட்டான எல்லா அப்டேட்டும், கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே நம்ம வந்து ஒரு டோட்டல் பேக்கேஜாக செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஏற்கனவே கடந்த ஆண்டுகளில் இந்த மாதிரியான சர்வீசஸில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய விருப்ப கல்லூரியில் அவங்க சீட் எடுத்து இப்போ 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டு, ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா மருத்துவக் கல்லூரிகள்லேயும் குறைந்தபட்சம் ஒரு மாணவர்கள், அதிகபட்சம் 5-6-5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து கொண்டுள்ளனர். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான
டோட்டல் பேக்கேஜ் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான அந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டு உங்களுடைய விருப்ப கல்லூரியில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய மருத்துவ கனவை நிறைவேற்றி கொள்ளலாம். ஓகே, இன்றைய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்ட் எம்பிபிஎஸ் இன்டேக் நார்ம்ஸ் டு கண்டினியூ அமிட் டாக்டர் ஷார்ட்டேஜ். அதாவது மருத்துவர்களுடைய பற்றாக்குறையை நிறைவேற்றும் வகையில் என்எம்சி புதிய மருத்துவக் கல்லூரிகள் துவங்குவதற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு விண்ணப்பம் 2026க்கு ஓப்பன் ஆயிடுச்சு. கல்லூரிகளும் அந்தந்த மாநிலங்களும் அரசு கல்லூரிகளாக இருந்தால் அந்தந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் அதே போல் யூஜிக்கும் பிஜிக்கும் அப்ளை பண்ணுற கல்லூரிகள் தனியார் கல்லூரிகளாக இருந்தாலும் அவங்களும் சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ டு ரோல் அவுட் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் லைவ் ஃபோட்டோ செக்ஸ் ஃபார் நீட் ஜேஇஇ. ஏற்கனவே ஜேஇஇ எக்ஸாமில் உங்களுக்கு லைவ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறதுக்கான விண்ணப்பத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த முறையை நடைமுறைப்படுத்தி விட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக இப்போ நீட்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது த்ரூ வெப் கேமராவில் லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டரில் உங்களுடைய ஃபேஸை அப்படியே லைவாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எதற்காக அப்படின்னா, நீட் எக்ஸாமில் ஆள் மாறாட்டம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேப்பர் லீக்கு, இந்த மாதிரியான ஒவ்வொரு குறைகளையும் நிவர்த்தி செய்யும் பொருட்டு ஒவ்வொரு மாற்றமும் ஒவ்வொரு ஆண்டும் என்டிஏ செஞ்சுட்டு வர்றாங்க. இன் அ பிட் டு டைட்டன் எக்ஸாம் செக்யூரிட்டி அண்டு கர்ப் impersonation, National Testing Agency is planning to introduce facial recognition based identity check for major national entrance test including NEET UG and JEE Main from 2026. Senior officials have said, reports Manas Gohain. The push for enhanced surveillance comes under heightened scrutiny of exam integrity following alleged paper leak incidents in recent times. ஸோ ஆள்மாறாட்டம் மற்றும் அந்த பேப்பர் லீக் ஆகிறது, இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் பொருட்டு நீ வரக்கூடிய நீட் யூஜி 2026 இந்த முறையை நடைமுறைப்படுத்த உள்ளது அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆல்ரெடி இந்த முறையை ஜேஇஇயில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு என்டிஏ கண்டக்ட் பண்ணுற நீட் யூஜி எக்ஸாம்லேயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக உங்களுக்கு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டிலிருந்து நீட் 2026க்கு இந்த அறிவிப்பு வந்த உடனே அதை பற்றின முழு வீடியோவையும் அப்ளை பண்ணிவிட்டு டெமோ வீடியோவையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். அதுவரை இது செய்தித்தாளில் வந்த செய்தி மட்டுமே. ஃபர்தராக அடுத்த அப்டேட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ, 2026 நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பேருதவியாக இருக்கும். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது நீட் யூஜி 2025 எக்ஸாமுக்கான ஃபைனல் சிலபஸ், அதாவது 2026க்கு உறுதிப்படுத்தப்பட்ட சிலபஸ். இந்த சிலபஸ் உங்களுக்கு வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயும் பார்த்துட்ருக்குறீங்க. நம்ம எஸ்ஏபி வியூஸ் டெலகிராம் பேஜ்லேயும் இதை போஸ்ட் பண்ணிடலாம். இதில் ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரிக்கு, பாட்னிக்கு, ஜுவாலஜிக்கு எல்லாத்துக்குமான 2026 சிலபஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. பார்த்துக்குங்க. சிலபஸை பொறுத்த வரைக்கும் 2025க்கும் 26க்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? வீடியோ இன்னமும் முடியல.
கடைசி வரைக்கும் பார்த்துட்டு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் அ நைஸ் டே. இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAPVS யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சருக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து 5000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.